அனைவருக்கும் வணக்கம். தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெளியே நல்ல மொறுமொறுப்பா உள்ள நல்ல சாஃப்டான மெதுவடை தாங்க பார்க்க போறோம். சில பேர் சொல்லுவாங்க மெதுவடை எங்களுக்கு நல்லாவே வரமாட்டுது அப்படின்னு. நீங்க சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணா போதுங்க, சுவையான மெதுவடை நீங்களும் செய்யலாம். வாங்க இன்னைக்கு மெதுவடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 டம்ளர் உளுந்த பருப்பு எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு 1 டம்ளர் தான் எடுத்துருக்கிறேன். 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா அலசி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நீங்க மிக்சியில அல்லது கிரைண்டர்ல எதுல வேணாலும் அரைச்சிக்கலாம். தண்ணி லேசா தெளிச்சு தான் அரைக்கணும். தண்ணி ஊத்திடக்கூடாது. கட்டியா நல்லா லேசா தண்ணி தெளிச்சு தான் தேவையான சமயத்துல தெளிச்சு அரைக்கணும். அல்ல இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியில போட்டா இப்படி முங்கி வரணும். நல்ல மாவை இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டாச்சு. ஒரு 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் உளுந்து மாவு நிறைய இருக்கிறதுனால 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமா இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்தாலே போதும். 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உடைச்சு ஒன்றும் பாதியமாக கூட சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை 1 கொத்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி உப்பு எல்லா பக்கமும் இருக்க மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ வடை பொரிக்க போகிறோம். அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி கையில் தண்ணியை தொட்டுக்கோங்க. தண்ணியை தொட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க. கையில் போட முடியல அப்படின்னா நீங்கள் பாலித்தீன் கவரோ வாழை இலையோ எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதில் தண்ணியோ அல்லது எண்ணெயோ தொட்டுட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது சுலபமாக இருக்கும். கையில் தண்ணியை தொட்டுட்டு எடுத்தாவே வடை நல்லா தான் வரும். அப்படி கையில் ஒட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழை இலையோ பாலித்தீன் கவரோ பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லா வடையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கங்க. நீங்கள் மிக்சியில் மாவு அரைக்கிறதா இருந்தால் தண்ணி குளிர்ந்த நீர் ஊற்றிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது ஓவராக சூடாகும் மாவு. அதனால் குளிர்ந்த நீர் பயன்படுத்தி அரைச்சிக்கோங்க. நல்லா இப்படி எல்லா வடைகளையும் எடுத்து பொரிச்சு எடுத்துருங்க. வடை போடும்போது தீ ஹை ஃப்ளேமில் இருக்கணும். போட்ட உடனே மீடியமில் குறைச்சி வச்சுருங்க. ஏன்னா வெளியே தீஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருந்து போயிடும். அதனால் கவனமாக இருங்க. நல்லா முன்னாடி பின்னாடி திருப்பி விட்டு வடையை நல்லா வேக வச்சிருங்க. இந்த பதத்துக்கு வந்த உடனே வடையை எடுத்துருங்க. அடுத்த வடை போடும்போது தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அடுத்த வடையை போடணும். இப்படி மீதி இருக்க வடையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா வெளியே மொறுமொறுப்பா உள்ள சாஃப்டா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரியும் நீங்க ஒரு தடவை மெதுவடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.